கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னு கேட்டால், விசேஷமாக கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. கடைசி காலத்தில் நடக்க போகிற யுத்தத்தை குறித்து வேதாகமத்தில் எழுதியிருக்கிற தீர்க்க தரிசன வசனத்தின் ஆதாரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை யார் சொல்கிறது அப்படின்னா, இவர் ஹமாஸ் பயங்கரவாதிகளின் தளபதி. இவர் அக்டோபர் 8ஆம் தேதி ரஷ்யா டிவி, அதான் விசேஷமாக ரஷ்யன் டிவிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல. 7ஆம் தேதி ஒரு பயங்கரமான யுத்தத்தை செஞ்சு 1200 பேர் அநியாயமாக கொன்னுவிட்டு 8ஆம் தேதி உட்காந்து ரஷ்யன் டிவிக்கு இவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அது என்ன சொல்கிறாப்புல, ஏது சொல்கிறாப்புல, யார் யார் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஆதரவாளாக இருந்தது, சப்போர்ட்டாக இருந்தது, யார் யார் காசு கொடுத்தது, யார் யார் லைசன்ஸ் கொடுத்தது, எப்படி எந்தெந்த விதத்துல எல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத குறித்த ஒரு தெளிவான விஷயத்தை, அந்த சீக்ரெட்டை, அவங்க எப்படியெல்லாம் இந்த யுத்தத்தை ஆரம்பித்தாங்க, அதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சாங்க, எப்படிலாம் நடித்தாங்க, எப்படிங்களாம் தங்களை பாதுகாத்து கொண்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் தெளிவாக டிவி நியூஸில் பேட்டியாக கொடுக்குறாப்புல. அப்படி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது ஹமாஸ் பயங்கரவாதிகள் 2005 காசாவுக்கு வந்திருக்காங்க. காசாவுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பாலஸ்தீன மக்களை கேட்க, அப்போ பாலஸ்தீன மக்கள் என்ன, ஐயா உங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்க, எங்கள் நாட்டை எப்படி வளப்படுத்துவீங்க, வல்லரசாக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. நாங்கள் நாட்டையெல்லாம் வல்லரசாக்க வரல, ஆனால் நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், அல்லாஹ் எங்களை அனுப்பிச்சி விட்ருக்காரு அப்படின்னு சொல்ல, அல்லாவே உங்களை அனுப்பிச்சி விட்ருக்காரா, அப்படி எதுக்காக அனுப்பிச்சி விட்ருக்காரு அப்படின்னு கேட்க, அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் இஸ்ரவேலை இந்த உலக வரைபடத்திலே இல்லாமல் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், யூதர்களை அழிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல. அப்போ இதை கேட்டதுமே அந்த பாலஸ்தீன மக்களுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. பார்த்தீங்களா அல்லாவின் சக்தியை, அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய துவாவை கேட்டுட்டான், நாங்கள் இத்தனை காலமாக இந்த உங்களை மாதிரி ஆட்களுக்காகத்தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டிலையும் சரி ஸ்ரீலங்காவிலையும் சரி ரொம்ப காலமாக துவா செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இஸ்ரவேலை உலக வரைபடத்திலே இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒருத்தனை அல்லாஹ் நீ அனுப்பிச்சி விடு, அல்லாஹ் டெல்ல ஆவிவை அழித்து நாசமாக்குறதுக்கு ஒருத்தனை அனுப்பிச்சி விடு அல்லாஹ் அப்படின்னு ரொம்ப காலமா தமிழ்நாட்டில இருந்தும் ஸ்ரீலங்காவில இருந்து கூட துவா போயிருக்கு. அப்ப பாலஸ்தீன மக்கள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க, என்னங்க நீங்க தமிழ்நாட்டில இருந்து இத்தனை நாள் துவா செய்யறீங்களே, ஆனா இன்னும் யாரும் வரலையே அப்படின்னு சொல்ல. அப்பதான் இந்த 2005 இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல. அப்போ உடனே பாலஸ்தீன மக்கள்லாம் சேர்ந்து யூதனை அழிக்கிறது, இஸ்ரவேலை உலக வரைபடத்தில் இல்லாம பண்றதுன்னா நாங்க என்ன வேணாலும் செய்வோம்னு சொல்லி முதல்ல அவங்கள ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்ப 2005 ஓட்டு போட்டு ஜெயிச்சாச்சு. பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15-18 வருஷம் ஆச்சு. 15-18 வருஷம் ஆனால் ஒன்றுமே நடக்காமல் இருக்குது. ஏன்னு கேட்டால் அப்பப்போ மட்டும் தற்கொலைப்படை அனுப்ப, அப்புறம் இந்த இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் மேலே கல்லை கொண்டு எரிய, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பவும் காசாவில் இஸ்லாமிக் ஜிகாதிஸ்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க இந்த ஹமாஸை விட பயங்கரமான வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இந்த ஜனங்களுக்கு, பாலஸ்தீன மக்களுக்கெல்லாம் பயங்கரமான கோவம் வேறு இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் மேலே. என்னையா நீங்கள் இஸ்ரேலை உலக வரைபடத்திலே இல்லாமல் பண்ணுவோன்னு சொன்னீங்களே, ஒரு தலைமுறையும் போச்சே, 18 வருஷம் ஆச்சு, நீங்கள் எப்போ இந்த காரியத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இத்தனை வருஷமாக யூதன் தான் எங்களுக்கு தண்ணி கொடுக்குறான், அவன் தான் கரண்ட் கொடுக்குறான், அவன் தான் எங்களுக்கு வேலை கொடுக்குறான், எத்தனை காலம் தான் அந்த காப்பி இருக்கு நாங்கள் தண்ணி வாங்கி குடிப்போம், எத்தனை காலம் தான் அவன் வீட்டில் போய் நாங்கள் வேலை செய்வோம், அந்த இஸ்ரேலெல்லாம் மொத்தமாக அழிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் அங்கே போய் சந்தோஷமாக இருக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஹமாஸ் பயங்கரவாதிகள் இதை கேட்டதுமே உணர்ச்சி பொங்க, இருங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லி காத்திருக்க சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன கொஞ்ச நாளுக்குள்ளேயே இவங்க இஸ்ரேல் மேலே ஆயிரக்கணக்கான ராக்கெட்டில் விட்டுருக்காங்க. 1200 பேரை உடம்பை செதறடிச்சுட்டு அது பத்தாதுன்னு உள்ளே புகுந்து போய் அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்க எல்லாம், ரொம்ப பாடி கார்டெல்லாம் ஜிம்மில் உள்ளவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள அப்பாவிகளையெல்லாம் கடத்திட்டு போக. அங்கே மியூசிக் ஃபெஸ்டிவல்லாம் நடந்திருக்கு. அங்கே ஏகப்பட்ட பேர் ஆம்பளைகளெல்லாம் சுட்டு கொண்டுட்டு பொம்பளைகளெல்லாம் கடத்திட்டு போய் தெருவாக காசா முழுசும் அம்மனமாக நிர்வாணமாக இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. யாரை? இந்த யூதர்களை இழுத்துட்டு போய், பார்த்தீங்களா நாங்கள் என்ன உங்கள்கிட்ட பொய் சொன்னோம்னு நினச்சிங்களா, இவங்களை பாருங்க, அல்லாஹ் இந்த யூதர்களை எப்படி அவமானப்படுத்திட்டான், எப்படி இழிவுபடுத்திட்டான் அப்படின்னு சொல்ல. இதை பார்த்ததுமே அந்த காசா மக்கள், ஐயோ நாங்கள் உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டோமே, 18 வருஷமாக நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கீங்களே, சும்மா தற்கொலைப்படை மட்டும் அனுப்புனீங்களே அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்போ தான் இந்த யூத பெண்களையும் இந்த யூத ஆண்களையும் நிர்வாணமாக ரோட்டில் போகிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கு அம்பிட்டு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாக்லேட் கொடுத்து, லட்டு கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க.
அந்த நேரத்தில் இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற பெண்கள்லாம் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் கையில் இருக்கிற துப்பாக்கியை வாங்கி அப்படியே வானத்துக்கு நேரம் எடுத்து ஏ அல்லாஹ் உனக்கு அக்பர் அல்லாஹ் அப்படின்னு போற்றி இருக்கிறாங்க, புலர்த்தி இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த சீனியர் தளபதி இவர் இந்த ரஷ்யன் டிவிக்கு விசேஷமாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் பேர் அலி பராக்கா. அடாடா, அற்புதமான பேர் அலி பராக்கா. ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, நேற்று தான் 1200 பேரை கொண்டு விட்டு அங்கேருந்து நூற்றுக்கணக்கான யூதர்களை கடத்திட்டு சுரங்கத்துக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் காலையில் ரஷ்யா டிவிக்கு இவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அதிசயமாக இருக்குல்ல? இதுதான் ரொம்ப முக்கியம். இது அக்டோபர் 8ஆம் தேதி கொடுக்குற பேட்டி. என்ன சொல்கிறாப்புல, இந்த ரஷ்யா டிவிக்காரன் என்னென்ன கேள்வி கேட்குறான் அப்படிங்கிறதுல கேட்கும்போது அதிசயமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இதில் யார் யார் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அது எந்த விதத்துலலாம் எப்படியெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் விஷயம். அதனால் இப்போ அவருக்கு சொல்ல போகிறாரு, நம்ம கேட்போம். அதான் ரொம்ப முக்கியம். அதாவது கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருக்குமே தெரியாதான். அதாவது யூதனோட அவங்க கடைசி நிமிஷம் யுத்தம் செய்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாதான். யாருக்கு தெரியும்? சொல்லுங்கய்யா. ஹமாஸ் லீடர்களுக்கு தெரியுமா? ஹமாஸ் லீடர்களுக்கு தெரியுமா? அந்த ஹமாஸ் லீடர்களுக்கும் கொஞ்சம் பேத்துக்கு தான் தெரியுமா. எல்லா ஹமாஸ் தளபதிகளுக்குமே தெரியாதா இந்த விஷயம்? பாரியா. சரி, இதை விட கொடுமை என்ன, கொஞ்சம் பேத்துக்கு தான் தெரியுமா என்ன அப்படின்னா, யூதர்களோட இஸ்ரேல் தேசத்தோட யுத்தம் செய்ய போகிறான் அப்படின்னு தெரியுமா. ஆனால் அந்த நேரமும் காலமும், அந்த நேரம் சரியான எக்ஸாக்ட் டேட்டு, எக்ஸாக்ட் டைமு, எந்த நேரத்தில் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நிறைய ஹமாஸ் பயங்கரவாதி தலைவர்களுக்கே தெரியாதான். சரி, அதான் ஏன்னு கேட்டால் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் ஒரு 2-3 வருஷமாகவே எந்த ஒரு யுத்தத்தையும் செய்யாமல் கம்முன்னு இருந்திருக்காங்களா. ரேஷனல் அப்ரோச். அடாடாடா, அதாவது நாட்டை வளமாக்குற வேலையில் அந்த காசா மக்களை அப்படி வாழ்க்கை தர உயர்த்துற வேலையில் இவங்க இறங்கி இருக்கிறாங்களாம். அதான் எந்த ஒரு போருக்கும் இவங்க போகலையாம். எந்த ஒரு இஸ்லாமிக் ஜிகாதிகளோட சேர்ந்துக்கிட்டு யூதர்களோட யுத்தம் செய்கிற வேலை, இந்த இராணுவ வீரர்கள் மேலே கல்லெறிகிற வேலை, அப்புறம் தற்கொலை படையை அனுப்புகிற வேலையெல்லாம் அப்படி நிறுத்திருக்கிறாங்க, கம்முன்னு இருந்திருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே ஏகப்பட்ட ஜிகாதிஸ் குரூப் இருக்குது, இந்த ஹமாஸ் மாதிரி பயங்கரவாதிகள். இவங்களோட சேர்ந்துக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனால் இப்போ இந்த இஸ்லாமிக் ஜிகாதிஸ்களோட அந்த கனெக்ஷனே விட்டுருக்குறாங்க. அப்போ அந்த இஸ்லாமிக் ஜிகாதிஸ்களே தெரிஞ்ச என்னடா இது, இவங்க என்னடானா வந்ததே எதுக்கு அப்படின்னா யூதனை அழிக்கிறதுக்காக, இஸ்ரவேலை உலக வரைபடத்திலே இல்லாமல் பண்ணுறதுக்காக. இப்போ என்னடானா நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு எதையாவது செய்வான்னு பார்த்தா ஒன்றும் செய்யாமல் ஸ்கூலை கட்டவும், ஆஸ்பத்திரியை கட்டவும், அப்புறம் ஜிம்மு, அப்புறம் ஸ்போர்ட்ஸு, அதுல எல்லாம் என்கேஜ் ஆகிக்கிட்டு இவங்க யூதனை அழிக்கிற வேலையை நிறுத்திட்டாங்களே அப்படின்னு இவங்களுக்கு, இந்த இஸ்லாமிக் ஜிகாதிஸ்களுக்கு இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் மேலே கொஞ்சம் பயங்கரமாகவே கோபம் வந்துருச்சான். அல்ல அதுக்காக அனுப்பிவிட்டான், இவங்களுடைய வாழ்க்கை தர உயரத்துக்காக அனுப்பிவிட்டான், ஸ்கூலை கட்டுறதுக்கு அனுப்பிவிட்டான், படிக்க வைக்க அனுப்பிவிட்டான். அதை அமெரிக்காக்காரன் செஞ்சுக்கிடுவான். யூதனை அழிக்கிறதுக்காகத்தானே ஹமாஸ் அனுப்பிச்சு விட்டாரு. ஆனால் இவன் என்னடானா ஸ்கூலில் படிக்க வைக்க, பிள்ளைகளை படிக்க வைக்க, அதில் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு இஸ்லாமிக் ஜிகாதிஸ்களுக்கே வெறி ஏறிடுச்சான் ஹமாஸ் பயங்கரவாதிகள் மேலே. அந்த அளவுக்கு ரகசியமாக கம்முன்னு இருந்திருக்காங்க இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள். சொல்லுங்கய்யா. அதான் அவர் கேட்குறாப்புல, இதெல்லாம் ஒரு ஹமாஸினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, பின்னாடி ஒரு அட்டாக்குக்காக தங்களை ப்ரிப்பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இது ஹமாஸினுடைய ஒரு நுணுக்கம். அருமையான நுணுக்கம், பயங்கரமான மூளை. சரி, சொல்லுங்க நீங்க. அதான், அதாவது மொத்த எல்லாரையும் இப்படி திங்க் பண்ண வச்சிருக்காங்களாம். என்ன அப்படின்னா, ஹமாஸ் அப்படிங்கிறது இந்த காசா மக்களை அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுலையே பிஸியாக இருக்குது. ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க, ஜனங்களுக்கு ஆஸ்பத்திரிகளில் மற்ற எல்லா துறைகள்லையும் வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுக்க, அவங்க வாழ்க்கையை வளமாக்குறதுல பிஸி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை இவங்க கொடுத்து விட்டாங்களா. யாரு? இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள்.
அதனால கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் இருந்திருக்கிறாங்க இந்த காசாவில். 25 லட்சம் பேருக்கும், ஆமாம் 25 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க படிக்கணும், அவங்களுக்கு சாப்பிடணும், அவங்க வாழ்க்கை தரம் உயரக்கூடாத, அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நினைக்க வச்சுருக்காங்க. مليونين ونص فلسطيني وملتهية وخلص. அப்போ எல்லாரும் தெரிஞ்சு போச்சான். ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹமாஸ் வந்து கைவிட்டுருச்சு. எதை கைவிட்டுருச்சு? இந்த அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ். ஆனால் ஆக்சுவலாக பயங்கரவாதம், தீவிரவாதத்தை மொத்தமாக இப்போ யூதர்கள் மேலே கல் கூட எரியுறதில்லை. இதுக்கு முன்னாடி தற்கொலை படையெல்லாம் அனுப்பிச்சு. ஆனால் இப்போ என்னடானா, யூதர்கள் மேலே ஒரு கல்லாவது எரிஞ்சு எதையாவது செஞ்சு தங்களுடைய வெறுப்பை காமிக்கணுமே, அப்போ தானே அல்லாவுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை கூட செய்யாமல் மொத்தமாக கைவிட்டுருச்சே அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஆடா பாவிகளா, மொத்தமாக கைவிட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கப்பு சிப்புன்னு எந்த அளவுக்கு இவங்க புத்திசாலி அறிவாளிகள் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. சரி, சொல்லுங்க. அந்த நேரத்தில் அண்டர் த டேபிள், ரகசியமாக அண்டர் த டேபிள் ஹமாஸ் என்ன செஞ்சிருக்கான்? ஒரு பிக் அட்டாக்குக்காக தங்களை ப்ரிப்பரேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எவனுக்குமே தெரியாது ஸ்கூலில் போய் இவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு. யாருக்குமே தெரியாது ஆஸ்பத்திரியில் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டால், ஸ்கூல்லையும் ஆஸ்பத்திரிகள்லையும் இவங்க போய் சேவை செய்கிற மாதிரி போய் மக்களை பாதுகாக்கிற மாதிரி போயிட்டு அங்கே அண்டர் கிரவுண்டு தோண்டி அதுக்குள்ளே ஆயுதங்களை ஒழிச்சு வைக்கவும், அடுத்த பிக் அட்டாக்குக்காக தங்களை தயார் செய்யவும் அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க நினச்சிருக்காங்க ஸ்கூலுக்கு போகிறது மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்காக, ஆஸ்பத்திரிக்கு போகுது நோயாளிகளை பாதுகாக்கிறதுக்காக, அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக, மருந்து கொடுத்துக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தா ஹமாஸினுடைய ஆஃபீஷியல் எல்லா விதமான ஆஃபீஸில் ஆஸ்பத்திரி கீழே, ஸ்கூலுகள் கீழே ஏவுகணைகளை அடக்கி வச்சுருந்துருக்காங்க. அதுதான் பெரிய அட்டாக்காக ப்ரிப்பரேஷன் ஆகுது. ஆனால் இது ஜிகாதிஸ்களுக்கு கூட தெரியாது. கூட இருக்கிற ஜிகாதிஸ் கூட தெரியாமல் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் செஞ்சுருக்காங்க. பாப்பா மக்களுக்கு அந்த நேரத்தில் இவங்க மேலே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கு. ஆனால் ஸ்கூலுக்கு வராங்க, ஆனால் ஸ்கூலுக்கு கீழே போகிறாங்களே, எங்கே போகிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு கன்ஃபியூஷன். ஆஸ்பத்திரிக்கு வராங்க, ஆனால் ஆஸ்பத்திரிக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் எங்கேயோ போகிறாங்களே, அங்கே மருந்து வச்சுருக்காங்களோ, அப்போ அங்கே வந்து ஏதாவது ஆப்ரேஷன் நடக்குதோ அப்படின்னு ஜனங்கள்லாம் நினச்சிருக்காங்களாம். ஹமாஸ் வந்து கீழே வந்து ஏதோ கட்டுறாங்க போல இருக்குது நமக்காக, நம்ம வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்காக அப்படின்னு. கீழே என்ன இருக்குது? ஃபேக்ட்ரி இருக்குங்க. ஃபேக்ட்ரியா? அப்போ நமக்கு வேலை கொடுக்கறதுக்காக ஃபேக்ட்ரி கீழே கட்டுறாங்க போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினச்சிருக்காங்களாம். சரி, சொல்லுங்கய்யா. அதுதான் அந்த நேரத்தில் டப்புன்னு டவார்னு இருட்டோட இருட்டா பாலஸ்தீனம் முழுசையும் ராக்கெட்னால கவர் பண்ணியிருக்காங்க. ஆடாடாடாடா, ஒரே ராத்திரியில் 5000 இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க? ராக்கெட்டை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? ஒரு பிக் அட்டாக்கு. கேட்குறாப்புல அதிசயமான கேள்வி. பாத்தியா எங்களுடைய ரகசியத்தை, எங்களுடைய தந்திரத்தை, எங்களுடைய ராஜதந்திரத்தை? நெத்தன்யாகு கூப்பிட்றாப்புல. நெத்தன்யாகு, இப்போ நீ டெல் அவிவை எடுத்துக்கிட்டு எங்கே போவ அப்படின்னு கேட்டிருக்காப்புல. எப்போ? 8ஆம் தேதி கேட்குறாப்புல. டெல் அவிவை எடுத்துக்கிட்டு இப்போ எங்கே போவ அப்படின்னு கேட்குறாப்புல. சொல்லுங்கய்யா. அதான் முதல் நாள்லேயே நாங்கள் பாம்பு போட்டோம்டா. முதல் நாள்லேயே டெல் அவிவில் பாம்பு போட்டு 1200 பேரை கொண்டுட்டோம்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு, அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு பாரு. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்களை அப்படி இந்த உலக வரைபடத்தில், இந்த இஸ்ரேல் தேசத்தை உலக வரைபடத்தில் இல்லாமல் பண்ணி அப்படியே எங்கள் அல்லாவுக்காக உங்களையெல்லாம் நாங்கள் பலி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. என்ன நீ எடுத்துக்கிட்டு கலிலேவுக்கு போவியா? சரி, எங்க கலிலேவுக்கு போயிருவியா? தப்பிச்சு போயிருவியா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சொல்லுங்கய்யா. லெபனான் திறந்திருக்கு, கேட்டு திறந்திருக்கு, அங்க போக போறியா? சரி பாப்போம் எங்க போறேன்னு. நெத்தன்யாகு, நாங்க கலிலே கூட இப்ப சேஃப் இல்லையா உனக்கு வந்து கலிலேயா போனாலும் அங்க சேஃப் இல்லை. ஏன்னு கேட்டா நாங்க அங்கேயும் பாம்பு போடுவோம். சொல்லுங்க. நாங்க கலிலேவிலையும் பாம்பு போடுவோம், அங்கேயும் பாம்பு போடுவோம், எங்கேயும் பாம்பு போடுவோம். டெல் அவிவிலையும் போடுவோம், கலிலேவிலையும் போடுவோம். எங்கெங்க நீ ஒளிஞ்சுக்கிட்டாலும் அங்கெல்லாம் போட்டு உன்னை செதறடிப்போம். சொல்லுங்கய்யா. அதனாலதான் சொல்றாப்புல, இந்த சக்சஸ்ஃபுல்லா
சக்ஸஸ்ஃபுல் ஆயிருச்சான் இவங்களுடைய அட்டாக்கு. எப்போ 7ஆம் தேதி சக்ஸஸ்ஃபுல் ஆயிருச்சான். அதனால இந்த அட்டாக்கை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்காக தான் இந்த சீக்ரெட்டாக நாங்கள் இதெல்லாம் வச்சுருந்தோம். டைமையும் அந்த நேரத்தையும் ஒரே நைட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாம நாங்க சீக்ரெட்டா வச்சிருந்தோம். யாருக்கு தெரியாது சொல்லுங்கய்யா. ما كان حد يعرف من الفصائل. அதான் இவங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கூட அந்த நேரம் கூட தெரியாதான். யாருக்கு தெரியாது? ما كانوا يعرفوا ساعة الصفر لكن بعد نصف ساعة எப்ப அரை மணி நேரம் கழிச்சு 5000 ராக்கெட்டை விட்ட பிறகு 1200 பேரை இஸ்ரேல்ல கொன்ன பிறகு அரை மணி நேரம் கழிச்சு ஐயா சொல்லுங்க என்ன நடந்துச்சு? فصائل المقاومة. அதுக்கப்புறம் நாங்க என்ன செஞ்சோம், எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணோம். பாரியா அரை மணி நேரம் கழிச்சு தான் எல்லாத்தையும் யாரை கான்டாக்ட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கய்யா. அப்புறம் இசுபுல்லாவுக்கு நாங்கள் முத இசுபுல்லாவுக்கு, அதுக்கடுத்து ஈரானுக்கு. பாரியா இப்போ ஈரான்காரனுக்கு யுத்தம் நடந்து ஆரம்பிச்சு அரை மணி நேரம் கழிச்சு தான் இவங்க சொல்லி தான் தெரியும் பெத்த அப்பனுக்கு துரோகம் செஞ்சுருக்குறாங்க இவங்க. ஹமாஸ் மூத்த பையன் தானே, ஈரானுடைய மூத்த பையன், அப்பனுக்கு சொல்லாமல் செய்யலாமா? அப்பன்ட்டே சொல்லலை எந்த நேரத்தில் செய்ய போகிறோம். அந்த அளவுக்கு ரகசியமாக அப்பனை கூட நம்பலை. எசபுல்லா யாரு? எசபுல்லா தம்பி ஆச்சுல்ல, தம்பிக்கு சொல்லணுமா வேணாமா? ஹூதி யாரு? மச்சான் ஆச்சுல, அவன்கிட்ட சொல்லணுமா வேணாமா? ஆனால் அப்பங்கிட்டையும் சொல்லலையா, சொந்த தம்பிகிட்டையும் சொல்லலையா, சொந்த மச்சனங்கிட்டையும் சொல்லாம ரகசியமா அந்த அளவுக்கு. அதனால தான் எங்கள் அட்டாக்கு சக்ஸஸ் ஆச்சு நேத்து அப்படின்னு இருக்காப்ல. சக்ஸஸ் தான் ஆச்சு, அப்புறம் எதுக்கு இப்போ வரைக்கும் ஐயோ இனப்படுகொலை செய்யறானேன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? அதான் சக்ஸஸ். அல்லாஹ் வந்து பார்த்தீங்களா, அல்லாஹ் வந்து எங்களுக்கு சக்தி கொடுத்துட்டான். சொல்லு. பாரியா துருக்கி நாட்டுக்காரர் கூட அப்புறம் தான் தெரியுமா யாரு இந்த துருக்கி நாட்டுக்காரர். இந்த சின்வாருடைய மனைவி போச்சே, அங்கே வாழ்வு கொடுத்துக்க, அங்கே விதவைகளுக்கு வாழ்வு கொடுக்குற தேசம் துருக்கி. இவங்க வந்து விதவைகளுக்கு வாழ்வு கொடுக்குறதுல ரொம்ப, அதுவும் காசு பணம் 84-85 லட்சம் ரூபாய்க்கு பேகு வச்சுருந்தா அவங்க வந்து வாழ்வு கொடுப்பாங்க. அதே போல் பயங்கரவாதத்தில் தீவிரவாதத்தில் இருந்தால் அந்த பெண்களுக்கு அங்கே துருக்கியில் கத்தாரில் அவங்களுக்கு வாழ்வு கொடுப்பாங்க. மற்ற காசு அவ்வளோ உள்ள மற்றவங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்குற வேலையெல்லாம் இல்லை. அவங்களையெல்லாம் உயிர் தியாகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பசி பட்டினின்னு சொன்னால் அவங்ககிட்ட இருக்க கையில் இருக்கிறத கூட புரிஞ்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் இந்த பயங்கரவாதிகளுடைய கேவலமான நிலைமை. சொல்லுங்கய்யா. பாத்தீங்களா, அதுக்கு அடுத்து 3 மணி நேரம் கழிச்சு 9 மணி வாக்குல என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா மீட்டிங் நடத்திருக்காங்க. யாரோட? ஈரானோட, கத்தாரோட, துருக்கியோட, லெபனானோட, ஏமனோட சேர்ந்து மீட்டிங். அந்த புண்ணிய நாடுகள், அது எந்த நாடு கலந்துக்கிட்டுச்சுன்னு தெரில. அது ஜூமில் மீட்டிங் நடந்தாங்களா, இல்லை கூகுள் மீட்டில் போனாங்களா, இல்லை எதில் போனாங்கன்னு தெரில. போய் சேர்ந்து எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்றா ஒரே அங்கே பார்த்தா சத்தமாக இருந்திருக்காங்க மீட்டிங்கில். அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் ஒரே சந்தோஷம். சொல்லுங்கய்யா. அதுக்கப்புறம் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன எத்தனை பேரை கொன்னோம், எத்தனை பேரை செத்த, எத்தனை பேரை கற்பழிச்சோம், எத்தனை பேரை தீ வச்சு கொளுத்தணும், எத்தனை குழந்தைகளை கொன்னோம் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுகளும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்களாம். சொல்லுங்கய்யா. பாரியா ரஷ்யாக்காரன் அதுக்கடுத்து மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிருக்கிறானா. ரஷ்யா நீ எதுக்கு மெசேஜ் அனுப்பி கேட்குற? என்கொயர் பண்ணியிருக்காப்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணோமா, சிச்சுவேஷன் என்ன, எங்களுடைய கோல் என்ன, எங்களுடைய லட்சியம் என்ன, நாளைய லட்சியம் என்ன, அடுத்த நாள் லட்சியம் என்ன. அதாவது முதல் 7ஆம் தேதி லட்சியம் 1200 பேர், அப்புறம் 500 பேரை நாங்கள் கடத்திட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் லட்சியம் எத்தனை பேரை கொல்லணும், எங்கள் கலிலேயாவில் குண்டு போடணுமா, இல்லை திரும்பவும் டெல்லாவிலேயே குண்டு போடணுமா அப்படிங்கிறது என்ன ஏது அப்படிங்கிறத இவங்க ரஷ்யாவுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. பாரா ரகசியத்தை. சரி, இவன் ரஷ்யாக்காரன் எவ்வளோ பெரிய கேவலமான ஜென்மம் அப்படின்னு பாருங்க. எப்படிப்பட்ட கேள்வியை கேட்குறான் அப்படின்னு. என்ன நீங்கள் வந்து பாலஸ்தீனத்தில் உள்ளவங்களை மட்டும் பார்க்குறீங்களா? யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் நம்ம பாலஸ்தீனத்தில் இருக்கிற நம்ம ஹமாஸ் போராளிகள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் இல்லையா? அவங்கெல்லாம் அங்கே ஜெயிலில் இருக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் யோசிக்கலையா? அப்போ இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு எல்லா விஷயமும். பாரியா மாகோகு டேய். சரி, அது அமெரிக்காவிலேயும் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஜெயிலில் இருக்கிறாங்களாம். ஐரோப்பியன் கண்ட்ரிஸ்லையும் எதுக்கு
எதுக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க? இவங்க என்ன போய் எதுக்கு கொள்ளை அடித்தாங்களா, கொலை பண்ணாங்களா, கற்பழிச்சாங்களா? பாவத்தை இவங்க என்ன செஞ்சாங்க? அப்படி ஒரு தப்பு பாவம் பண்ணாங்க ஹமாஸ் போராளிகள். இப்போ பிரிட்டனில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த பச்சை பிள்ளைகளை போய் இந்த ஐரோப்பியன் கண்ட்ரிஸில் உள்ளவங்கெல்லாம் அமெரிக்காக்காரெல்லாம் எடுத்து ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. அப்படி என்ன தப்பு செஞ்சுவிட்டான்? எல்லாத்துக்கிட்டையும் போய் காசு கேட்டிருக்கான். ஐயோ எங்கள் பாலஸ்தீன மக்களை பாருங்க, யூதை இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு போட்டா காமிச்சு காசு வாங்கியிருக்கான். காசு வாங்கி ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு, ஹெசபுல்லாவுக்கு, ஏமனில் உள்ள ஹூதிகளுக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். ஐரோப்பிய நாட்டுக்காரங்களாம் கண்டுபிடி, என்னடா எங்கள் நாட்டில் காசு வாங்கி பயங்கரவாதிகளுக்கு ஐஎஸ்ஐஎஸ்க்குலாம் எதுக்குடா காசு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டு போய் உள்ளே போட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, சொல்லுங்கய்யா. بدنا اياهم طبعا. في عندنا من حماس அதாவது சென்டென்ஸ்டு, எங்க லைஃப் சென்டென்ஸ்டு, ஆயுள் தண்டனை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஐரோப்பிய நாட்டுக்கான ஜெயிலில் ஹமாஸ் பயங்கரவாதிகள், அமெரிக்காவில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க. எப்படி ஜெயிலில் இருந்திருக்காங்க? ஆயுள் தண்டனை. அதான் கேட்டிருக்கிறாங்க, எங்கள் ஹமாஸ் போராளிகளுக்கு அவங்க அமெரிக்காவிலேருந்து பணம் வாங்கி அனுப்புனாங்க, இது தப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி அதுக்கு போய் ஆயுள் தண்டனை கொடுக்கலாமா? நாங்கள் அவங்களையெல்லாம் கொண்டு வருவோம். அடாடாடாடாடாடா معتقلين في امريكا ومحكومين مؤبدات كمان بدنا اياهم طبعا. அதான் அவங்களையெல்லாம் நாங்கள் கொண்டு வரோம். இப்போ டிமாண்ட் பண்ணுவாங்களா? எதை? யூஎஸ்ஏ டிமாண்ட் பண்ணுவாங்களா? எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை யாரு பிள்ளைகளா? யாரு பயங்கரவாதம் செய்கிறதுக்கு, தீவிரவாதம் செய்கிறதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி அனுப்புனாங்களா காசு? அவங்கெல்லாம் இந்த புண்ணியவானோட பிள்ளைங்களாம், பயங்கரவாதிகளோட, ஹமாஸ் தளபதிகளோட பிள்ளைங்களாம். அவங்கெல்லாம் ஜெயிலில் இருந்து யூஎஸ் என்ன செய்யணுமா? விடுதலை செய்யும். எப்படி விடுதலை செய்ய? ஹாஸ்டேஜ் வேணுமா? இந்தா எங்கள் சுரங்கத்துக்குள்ளே நாங்கள் வச்சுருக்கோம். யூதர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, 250 பேர் வச்சுருக்கோம், 350 பேர் வச்சுருக்கோம். கழுத்தறுத்து கொல்லுவோம், கற்பழித்து கொல்லுவோம். என்ன சொல்கிற? எங்களுடைய போராளிகளை, எங்களுடைய பிள்ளைகள், ஆடாடாடா எங்களுடைய பிள்ளைகளை ரிலீஸ் செய்யி ஜெயிலில் இருந்து அப்படின்னு டிமாண்டு பண்ணுவாராம். பாரியா? نطالب امريكا ان تفرج عن ابنائنا اللي في. அதனால என்ன சொல்றாப்புலன்னு பாருங்க. அதனால பைடன் இந்த விலையை கொடுத்தே ஆகணும். எந்த விலையை கொடுத்தே ஆகணும்? யூதர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற விலையை அவன் கொடுத்தே ஆகணும். அதனால தான் அமெரிக்காவில் எல்லா யூனிவர்சிட்டிகள்லையும் எதுக்காக அங்கே இருக்க பாலஸ்தீனியர்கள், புண்ணியவான்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ரோடாக போய் போராட்டம் பண்ண, ஹோட்டலில் அடித்து உடைக்க, யூனிவர்சிட்டியில் பிரச்சனை பண்ண, எதுக்கு இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாமே அதான் விலையை கொடுக்கணும். போங்க, அமெரிக்காக்காரன் யூதனுக்கு சப்போர்ட் பண்ணுறான், அதனால எல்லாம் போராட்டம் பண்ணுங்க, ஒருத்தரை தூங்க விடாதீங்க, பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு தூண்டி விட்டதான். பிரிட்டனில் அப்படி தான் செஞ்சு விட்டுருக்குறாங்க, கனடாவில், உலகம் முழுவதும் இவங்கனால தான் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. இஸ்ரேலர்களுடைய வீக்னஸ் எது அப்படின்னு சொல்கிறாப்புல. அது என்ன வீக்னஸ் அப்படின்னா, யூதர்கள் வாழ்க்கையை நேசிப்பார்கள். யூதர்கள் வாழ்க்கையை நேசிப்பாங்க. மற்றவங்க வாழணும்னு விரும்புவாங்க, தாங்க வாழணும்னு விரும்புவாங்க. அதனால தான் அரேபியர்கள் கூட 21 லட்சம் பேர் இஸ்ரேலில் இருக்கிறான். இப்போ வரைக்கும் இஸ்ரேல் ஒரு டெமோக்ரஸி, ஜனநாயக நாடு. இஸ்ரேல் நாட்டுக்காரனுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் அரேபியனுக்கு அங்கே உள்ள சட்டம். அரேபியர்கள் இஸ்ரேல் இராணுவத்திலே வேலை செய்கிறாங்க, அரசியல்வாதியாக இருக்கிறாங்க, டாக்டராக இருக்கிறாங்க. அங்கே உள்ள அரேபிய பெண்களுக்கும் அந்த யூத பெண்களுக்கும் வித்தியாசம்லாம் தெரியாது. 2 பேரும் அழகாக சந்தோஷமாக அங்கே கடற்கரையில் சுற்றிட்டு திரிவாங்க. இவனும் வாழ்வான், மற்றவனையும் வாழ வைப்பான். யார்? ஜனநாயக நாடான இஸ்ரேல். ஆனால் நீங்களாம் எப்படிரா? ஆனால் நீங்கள் தானடா மதவெறி பிடிச்ச நாடு. சரி, அதனால அவங்க வாழ்க்கையை நேசிப்பாங்களாம். சொல்லுங்கய்யா, ரொம்ப முக்கியமானது என்ன? இதான் விஷயம். நாங்கள் யாரு? நாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே, நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோமா? எதை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோமா? எங்களை நாங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணுவோமா? எதுக்கு? டெட்டு. அடாடாடாடா, எங்களுடைய மரணம் சாதாரணமானதில் எங்கள் மார்ச்சராக நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். நாங்கள் சாகுவோம், நாங்கள் சாகத்தான் பிறந்தோம், நாங்கள் சாகிறதுக்காகத்தான் வளர்ந்தோம், நாங்கள் சாகிறதுக்காகத்தான் குழந்தைய பெற்றுக்கிறோம், நாங்கள் சாகிறதுக்காகத்தான் யுத்தம் செய்வோம். நாங்கள் செத்தா அது எங்களுக்கு மரணம் கிடையாது, எங்களை மார்ச்சர், உயிர் தியாகிகள் அப்படின்னு எங்களை போற்றுவாங்க, புலர்த்துவாங்க. அப்படி புலர்த்துறதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா உயிர் தியாகமாக சாகுறோம். எங்கள் பிள்ளைகளை எதுக்கு பலி கொடுக்குறோம்? எங்கள்
எங்கள் பொண்டாட்டிகளை எங்கள் புருஷங்களையெல்லாம் எதுக்கு நாங்கள் யுத்தத்துக்கு சண்டைக்கு அனுப்புகிறோம், ஜெயிலுக்கு அனுப்புகிறோம், யூதை மேலே கல்லறி அனுப்புகிறோம், அப்போ தான் யூதை கொல்லுவான் இல்லை துப்பாக்கி விட்டு சுடுவான், எங்களுக்கு உயிர் தியாக அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும். நாங்கள் சுவனவதி போகும்பொழுது அல்லாஹ் எங்களுக்கு 72 கன்னிகைகள் கொடுப்பான். சரி சொல்லுங்க ஐயா. சரி, இப்போ இவர் இங்கே இருக்கிறாரா, இப்போ சுவனவதிக்கு போயிட்டாரா, யூதை சுவனவதிக்கு அனுப்பிச்சிட்டானா என்னன்னு தெரியல. என்கிட்ட இவர் ஒரு தளபதி ஆச்சே. அலிபராக்கை தேடுனா கிடைக்கும். அலிபராக்காவை யூதை சுவனவதிக்கு அனுப்பிட்டானா இல்லை கத்தாருக்கு போயிட்டாப்லன்னு தெரியல. பாருங்க, இதைத்தான் இந்த உயிர் தியாகமாக செய்கிறது தான் பாலஸ்தீனியர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் விரும்புகிறது. தங்களுடைய லட்சியம், தங்களுடைய கோலு எல்லாமே அவங்க மோஸ்ட்டாக இந்த உலகத்திலே அவங்க ரொம்ப அதிகமாக விரும்புகிறது எது அப்படின்னா உயிர் தியாகம் செய்யும். மார்ச்சரா, எல்லாரும் மார்ச்சரா செத்தான், உயிர் தியாகம். உயிர் தியாகினான்னு யூதனை அடிக்க போய் செத்தான், யூதனை கொன்னதுனால செத்தான், தற்கொலைப்படையாக போய் செத்தான் அப்படிங்கிற ஒரு பேர், அதுதான் உயிர். இவங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் உயிர் தியாகம். அதைத்தான் இந்த பாலஸ்தீனிய மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. பாலஸ்தீனியனுடைய ஆவி அதுதான். 4000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இப்பவும் அப்படித்தான். அதான் அல்லாவுக்காக. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து யுத்தத்தை கடமையாக்கியிருக்காப்புல. கண்மணி நாயகமும் அதைத்தான் செஞ்சாப்புல, சகாபாக்களும் அதைத்தான் செஞ்சாங்க, காளிப்பட்டு வந்தாங்க அதைத்தான் செஞ்சாங்க. இப்படிலாம் செஞ்சுவிட்டு இப்போ மார்ச்சரா சாகணும் அப்படின்னு சொல்லி இன்னொன்று எதுக்காக மார்ச்சரா சாகணுமா, அல்லாவுக்காக, அந்த லேண்டுக்காக. அடா பாவமே, மண்ணுக்காக சாகணும். அந்த மண்ணிலேருந்து என்ன கிடைக்கும், மண்ணாங்கட்டி கிடைக்கும். அப்போ இந்த மண்ணாங்கட்டிக்காக சாகணும். இந்த உலகம் எவ்வளோ பெருசுடா, யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தையும் ஒரு மனுஷனுடைய உயிரையும் ஈக்குவல் ஆக்க முடியுமா? ஒரு மனுஷனுடைய உயிர் இந்த உலகத்துக்கு ஈக்குவல் ஆகுமா? உலகத்தை எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம், நிலத்தை எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம். ஒரு மனுஷன் செத்து போனானா அவன் திரும்ப கிடைப்பானா? ஆனால் இவங்க பாருங்களேன், மண்ணுக்காக, மண்ணாங்கட்டிக்காக இவங்க என்ன செய்கிறாங்களாம், மார்ச்சரா சாகணும்னு விரும்புகிறாங்களாம். அப்போவே தெரிஞ்சிருச்சு இவங்க உயிர் தியாகம் அப்படிங்கிறது ஒரு மண்ணாங்கட்டி தான், வேறு ஒன்றுங்களை. இவங்களுடைய உயிர் ஒரு மண்ணாங்கட்டி தான், வேறு ஒன்றுத்துக்கும் இவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. செத்து போன பிறகு தான் தெரியும் வாழ்க்கை எவ்வளோ விலையேறப்பட்டது, அநியாயமாக மண்ணாங்கட்டிக்காக நாங்கள் வாழ்க்கையை விட்டுட்டோமே அப்படின்னு இவங்க நரகத்தில் கிடக்கும்போது தான் இவங்களுக்கு தெரிய போகுது. கொடுமை. சொல்லுங்கய்யா. அதான் நாங்கள் 2 வருஷமாக இதுக்காகத்தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாட்டே. அப்போ பயங்கரமான ப்ரிப்பரேஷன். 2 வருஷம் ப்ரிப்பரேஷனை 2 வாரத்தில் ஜோலி முடிச்சுட்டான் யூதே. அதான் சொல்கிறத பாருங்க, இவங்க லோக்கல் ஃபேக்ட்ரிஸ் வச்சுருந்துருக்காங்களாம். பாரியா, லோக்கல் உள்ள ஃபேக்ட்ரி, அதான் சுரங்கத்துக்குள்ள ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. என்ன எல்லாத்துக்கும் ஃபேக்ட்ரி. என்னென்ன ஃபேக்ட்ரிங்கய்யா? பாரியா, 10 கிலோமீட்ரு, 45 கிலோமீட்ரு, 80 கிலோமீட்ரு, 160 கிலோமீட்ரு, 250 கிலோமீட்ரு போகிற ராக்கெட்டுகள். ஸோ 250 கிலோமீட்ரு போகிற அளவுக்கு ராக்கெட்டுகளெல்லாம் எங்கள் காசாவில் சுரங்கம் தோண்டி அதுக்குள்ளே ஃபேக்ட்ரி வச்சு ஏவுகணையை தயாரிச்சிருக்கிறாங்களே. சரி, அதான் B7, B10 பயங்கரமான மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களாம். அப்படிங்கிற துப்பாக்கி ரகங்கள் எல்லாத்தையும், ஏவுகணைகள், இதெல்லாம் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களா. அதுதான் கலாஷ்னிக்கோவ் அப்படிங்கிற ரிஃபில்ஸ்லாம், அதனுடைய புல்லட்டுகளையெல்லாம் அதாவது நவீன ரகமான அந்த கலாஷ்னிக்கோ அப்படிங்கிற ரிஃபில்ஸ்லாம் வந்து நவீன ரகம். இதெல்லாம் வந்து ரஷ்யாக்காரன் தான் வச்சுருப்பான். ஆனால் இவங்க அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. எப்படி? சொல்லுங்கய்யா. ஏன்னு கேட்டால் ரஷ்யாக்காரனுடைய லைசன்ஸில் நாங்கள் வந்து அதை தயாரிச்சிருக்கிறோம். அப்போ ஐநாக்காரன் கண்டுபிடிச்சிடக்கூடாது, இல்லை அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிடக்கூடாது. அதனால நாங்கள் யாருடைய லைசன்ஸில் செய்கிறோம்னா ரஷ்யா லைசன்ஸில் செய்கிறோம். தெரியுதா மாகோகு? அப்போ மாகோகு 2 வருஷத்துக்கு முன்னாடியே யூதனோட வந்து யூதனுக்கு விரோதமாக ரகசியமாக வந்துட்டாப்புல. ஈரான்காரன் வெளிப்படையாக வந்தான், ஆனால் ரஷ்யாக்காரன் ரகசியமாக வந்திருக்கான். ஆனால் இனிமேல் ஈரான் போல் ரஷ்யா எப்போ பகிரங்கமாக வரப்போகிறான்னு தெரியல. அப்படி வரும் பொழுது 3ஆம் உலக யுத்தம், அதுதான் 3ஆம் உலக யுத்தம். அந்த நேரத்தில் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நம்மை சேர்த்துக்கொள்ள வருவார் அப்படிங்கிறது நம்முடைய விசுவாசம். அப்படிதான் பரிசுத்தவான்கள் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது வந்துடணும். சொல்லுங்கய்யா. அப்போ ரஷ்யாக்காரன் எவ்வளவு கேவலமானவன் மட்டும் பாருங்க. 6 மணிக்கு ஹமாஸ் பயங்கரவாதிகள் யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. 7 மணிக்கு புத்தின் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காப்புல, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காப்புல.
ச ஆ அப்போ அவர் அலீஸ் நான் எங்களுடைய அலீஸ் யார், இவங்களுடைய அலிகள் யார், இந்த அலிகள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. என்ன சப்போர்ட்டு? வெப்பன், ஆயுதங்களையும் மணியையும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யார் சப்போர்ட் பண்ணியிருக்கிறது? يدعمنا بالمال والسلاح بشكل رئيسي إيران. ஆ ஈரான் எங்களுக்கு பணம் கொடுத்தது, எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்ததெல்லாம் ஈரான். அப்போ தான் இவர் சொல்கிறாப்புல, யாருக்கிட்ட? இந்த ரஷ்யாக்காரங்கிட்ட சொல்கிறாப்புல, நீங்கள் வந்து எங்களுக்கு லைசன்ஸ் தான் கொடுத்தீங்க, நீங்கள் அதனால் நாங்கள் நன்றியாக இருப்போம் உங்களுக்கு, புத்தினுக்கு நாங்கள் வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டோம். எங்களுக்கு ரிஃபில்ஸ் எல்லாம் புல்லட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு, ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு, உள்ள ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கான எல்லா வித லைசன்ஸும் யார் கொடுத்தது அப்படின்னா ரஷ்யாக்காரர் தான் கொடுத்துருக்கா, புத்தின் தான் கொடுத்துருக்காப்புல. ஆனால் காசு கொடுத்தது, காசு ஆயுதங்கள்லாம் கொடுத்தது, இரும்புகள் இதெல்லாம் கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம ஈரான் தான் கொடுத்துருக்கு. அதனால நாங்கள் அல்லாவின் தேசம் தான் எங்களுக்கு முதல். ஆனால் ரஷ்யா வந்து காப்பீர்கிட்ட தானே 50 வருஷமாக நாங்கள் வாங்கி தண்ணி குடித்தோம். அதனால ரஷ்யாக்காரன்ட்ட நாங்கள் வந்து லைசன்ஸ் வாங்குறதுல எங்களுக்கு வெக்கம், மானம், சூடு சொரணை எதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டால் 50 வருஷம் மானம் ரோசத்தையெல்லாம் விற்று அவங்க கிட்ட தானே அவங்க வீடு கக்குசு தானே, இஸ்ரேல் தேசத்தில் போய் கக்குசு கழுவணும், எல்லா விதமான வேலையெல்லாம் பார்த்தோம். அதனால ஃபேக்ட்ரிக்கு இல்லை லைசன்ஸ் வந்து ரஷ்யா வந்து கம்யூனிசவாதின்னு சொல்கிறாங்க. அதனால கடவுளை அவன் வந்து அந்த காப்பீர்கிட்ட வந்து இந்த லைசன்ஸ் வாங்குறதுல எங்களுக்கு வெக்கமான சூடு சொரணையெல்லாம் இல்லை. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு நாங்கள் நன்றியாக இருப்போம். ஆனால் அதை விட எங்கள் ஈரானுக்கு தான் நாங்கள் அதிகமாக நன்றியாக இருப்போம். ஏன்னு கேட்டால் அவர் தான் காசு கொடுத்தாப்புல, அவர் தான் ஆயுதங்கள் கொடுத்தாப்புல. அப்போ அல்லாவின் தேசமாகிய அந்த ஈரான்காரர் தான் எங்கள் இலங்கைக்கு அந்த ராஜபக்ஷாவுக்குலாம் ஆயுதம்லாம் கொடுத்துருக்காப்புல. காசு கொடுத்தாப்புல இல்லைன்னு தெரில, ஆயுதம்லாம் கொடுத்துருக்காப்புல. கொடுத்து தமிழ் மக்களை எல்லாம் கொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதாவது சமரசம் பண்ணி வைங்க ஐயா, எதுக்கே சண்டை போடுறீங்க விடுதலை புலிகளை, என்ன ஐயா ராஜபக்சே என்ன உங்களுக்கு பிரச்சனை? இது இந்த உலகம் அல்லாவினுடைய உலகமாச்சே. அல்லாஹ் வந்து சாந்தி சமாதானத்தை நிலைநிறுத்துறதுக்காக தான் எங்கள் கண்மணி நாயகத்தை வந்து கருணையின் நாயகனாக அனுப்பிச்சாரு. அதனால நாங்கள் வந்து உங்களுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, உங்களுக்கும் பணம் கொடுக்க முடியாது, ஆயுதம் கொடுக்க முடியாது ஆனால் அப்படின்னு இவங்க சொல்ல வேண்டியது யார்? ஈரான்காரன் சொல்லணும். ஆனால் அது செய்யாமல் தமிழ் மக்களை எல்லாம் கொல்லுங்க அப்படின்னு ராஜபக்சேக்கிட்ட ஆயுதங்கள் கொடுத்துருக்காப்புல. பணம் வந்துச்சா இல்லையான்னு தெரில. அப்போ அல்லாவின் தேசத்திலேருந்து ஆயுதங்கள் வரும், பணமும் எல்லாம் வந்திருக்கு எங்க காசாவுக்கு. بتعطينا مال وسلاح هذا أكيد. இனி எந்தெந்த நாட்டுக்கு, பாகிஸ்தானுக்கு, ஆப்கானிஸ்தானுக்கு எந்த ஆயுதங்கள் கொடுத்துருக்குறானா என்னன்னு தெரியல. நாளைக்கு அவங்க குண்டு போடும்போது, இந்தியாவில் குண்டு அனுப்பும்போது, ஏவுகணைகள் அனுப்பும்போது தான் தெரியும். அதோட ஹெசபுல்லா என் தம்பி, ரொம்ப என் தம்பிக்கிட்ட நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அப்புறம் அரேபியர்கள், நிறைய அரேபியர் இஸ்லாமிக் பீப்புள், அரேபிய இஸ்லாமிக் பீப்புள், சாந்தி சமாதானம் அந்த இஸ்லாமிக் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த இஸ்லாமிக் பீப்புள் எங்களோட கூட நின்றாங்க, எங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் இருந்து கூட துவாவெல்லாம் எங்களுக்காக செஞ்சாங்க. அடாடாடா டெல்லாவிவை அதனால தான் அல்லா டெல்லாவிவை அழிச்சு நாசமாக்க அல்லா அப்படின்னு தமிழ்நாட்டிலேருந்து துவா போனதுமே ஹமாஸ் அங்கேருந்து 5000 ராக்கெட்டை விட்டுருக்கானே. 1200 பேர் டெல்லாவிவில் செத்து போனாங்க யூதர்கள் அநியாயமாக. என்ன நினைக்கிறீங்க? அங்கே ஹமாஸ் விட்டு ஆயுதம் நினைக்கிறீங்களா? இல்லை ஈரான்காரனுடைய பணம்? இல்லைங்க, துவா. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் அவரை நீங்கள் கேட்டிங்கன்னா அதிசயப்பட்டு போவீங்க. அவர் செய்கிற ஒரே துவா, ரொம்ப துவா செய்யலை, 2 வார்த்தை தான் சொல்லியிருக்காப்புல அல்லாஹ்கிட்ட. உடனே என் தமிழ்நாட்டிலேருந்து என் அடிமை சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவேன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்காப்புல, ஹமாஸ்கிட்ட சொல்லியிருக்காப்புல, போடா போய் 5000 ராக்கெட்டை விடு அப்படின்னு. 2 வார்த்தை ஐயா அல்லா டெல்லாவிவை அழிச்சு நாசமாக்க அல்லா அப்படின்னு சொல்லி 2 சென்டென்ஸ் தான் சொல்லியிருக்காப்புல. 5000 ராக்கெட்டை அல்லா டெல்லாவிவில் விட்டுருக்காப்புல. பார்த்தீங்களா அல்லாவின் சக்தியை? சுபான் அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். சொல்லுங்கய்யா. அதான் தேர் ஆர் கண்ட்ரிஸ் எது பொலிட்டிக்கல் லெவலில் உதவி செஞ்சுருக்கு. பொலிட்டிக்கல் லெவலில் பிரச்சனை பண்ணுறதுக்கு, போராட்டம் பண்ணுறதுக்கு, யூனிவர்சிட்டியில், காலேஜுகளில், ஸ்கூல்களில், தெருவாக, ரோடாக பஸ்ஸுகளை அடித்து உடைக்கிறதுக்கு, அந்த மாதிரியான எதிர்ப்புகள் தெரிவிக்கிறதுக்கு இஸ்ரேல் ஜெனோசைடு பண்ணுறான், நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்க மாட்டோம், பண உதவி செய்ய மாட்டோம், உடன்படிக்கை செய்ய மாட்டோம், நாங்கள் இந்த வியாபாரத்தை, இந்த பிஸ்னஸை நாங்கள் முறிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பொலிட்டிக்கல் டார்ச்சரு கொடுத்துருக்குறாங்க. யார்? மெக்ரான் பிரான்ஸுக்காரரு, அப்புறம் கனடாக்காரர்லாம் கொடுத்துருக்காப்புல. அந்த வகையில் கனடா, பிரான்ஸ் எல்லாமே எங்களுக்கு எங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு நன்றி கடன் சொல்றாப்புல. இந்த விஷயத்தின் மூலம் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு. ஆனால் இப்போ தெரியாது, நாளைக்கு அவங்க கடத்திட்டு வந்து கற்பழிக்கும் போது தெரியும்.
அதனால எங்கள் ரஷ்யாவும் எங்கள் மேலே ரொம்ப பரிதாபப்படுது. இப்போ எங்களுக்கு எல்லா விதமான உதவிகள், லைசன்ஸ் உதவிகள், ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு, துப்பாக்கி ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு, ஏவுகணைகள் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு எல்லா விதமான லைசன்ஸும் கொடுத்ததுலாம் ரஷ்யா தான். நாளைக்கு யாராவது வந்து கேட்டாங்கன்னா, எப்பட்றா நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் இந்த இப்படி ஃபேக்ட்ரி செய்வீங்க அப்படின்னா, இந்த ரஷ்யா எங்களுக்கு கொடுத்துருக்குங்க அப்படின்னு. சார் அப்போ ரஷ்யாவுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கோம். حتى الروسي يعني أرسل رسائل. அதான் அதான் ரஷ்யா 7ஆம் தேதி காலையிலேயே மெசேஜ் அனுப்பிச்சான். என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு, நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம், கவலைப்படாதீங்க. நீங்கள் அமெரிக்காக்காரன் வருவான், ஆப்பிரிக்காக்காரன் வருவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மாகோகு நான் தான் வருவேன். கிறிஸ்தவர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய ஆண்டவருடைய வருகை சமீபம். வேதாகமத்தில் சும்மா தீர்க்க தரிசனம் சொல்லி வைக்கல, அதில் சொல்லப்பட்ட எல்லாமே அப்படியே நிறைவேறும். பார்த்தீங்களா? என்னடா இன்னும் ரஷ்யா உள்ள வரலையேன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, ரஷ்யா உள்ள 7ஆம் தேதி காலையில் 7 மணிக்கே வந்துட்டான். ரகசியமாக வந்திருக்கான், பகிரங்கமாக வரல, அவ்வளோதான். صباح أمس في تعاطف ويعني سعيد أن ரஷ்யாக்காரர் ரொம்ப ஹேப்பியாக இருக்காப்லையாம். எதுக்கு? அமெரிக்காக்காரன் இப்போ இன்வால்வ் ஆகிட்டானா, இதில் இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகிடுவான், யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான், இனிமேல் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், உக்ரைனை ரொம்ப ஈஸியாக நம்ம சாகடிச்சிடலாம் அப்படின்னு ரஷ்யா புத்தின் அப்படின்னு சொல்லாமல் ரஷ்யா மக்கள், ரஷ்யா அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப ஹேப்பியாக இருக்கிறாங்களாம். تربك أمريكا في فلسطين. அப்புறம் உக்ரைன் மேலே போர் தொடுக்கிறது, அவங்கள கொள்வது, ஏற்கனவே லட்சக்கணக்கான பேரை கொண்டுட்டான் புத்தின்னு. இனி அமெரிக்காக்காரர் இருக்கிறதுனால பகிரங்கமாக வரல. ஆனால் எப்போ வரப்போகிறான்னு தெரியல, எப்போ புத்தினுக்கு வெறி பிடிக்க போகுது, எப்போ பிசாசு உள்ளே புக போகிறான். யூதாஸுக்கு எப்படி பிசாசு உள்ளே புகுந்தானோ, நீ செய்கிறத சீக்கிரமாக செய் அப்படின்னு சொன்ன மாதிரி, அப்போ எப்போ பிசாசு மொத்தமாக உள்ளே புகுந்த பிறகு 3ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கும். فلذلك احنا لسنا وحدنا في الميدان. அதான் சொல்கிறாப்புல, நாங்கள் என்ன தனிப்பட்ட நினச்சிங்களா? நாங்கள் என்ன தனியாக இருக்கோம்னு நினச்சிக்கிங்களா? எங்களுக்காக ஹெசபுல்லா இருக்கான், ஹூதி இருக்கான், ஈரான் இருக்குது, அரேபியர்கள் இருக்கிறாங்க எங்களுக்காக. அதையெல்லாம் விட மேலே எங்களுக்கு ரஷ்யா இருக்கான், புத்தின் இருக்காப்புல. அதனால் இஸ்ரேலை உலக வரைபடத்திலேயே இல்லாமல் பண்ணி யூதர்களை மொத்தமாக நாங்கள் அழித்து நாசமாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் இப்போ காசாவில் இருக்கிற மக்கள் கத்துறாங்க, கதறாங்க. இந்த புண்ணியவான் எங்கே போயிருக்காப்லேன்னு தெரில, கத்தாருக்கு போயிருக்காப்லையா, துர்க்கிக்கு போயிருக்காப்லையான்னு, இல்லை ஒருவேளை சோனபதிக்கு யூதை அனுப்பிச்சி விட்டானான்னு தெரில.